நம் தெய்வம் அவர்கள் நமக்கு அருளியுள்ள மூலமந்திரம் சாதாரணமானது அல்ல. சர்வ சன்னதங்களையும் தங்களுடைய வாடாத தவ வல்லவத்தால் பெற்று அருளியுள்ள சர்வ மூல மந்திரம். அப்படிப்பட்ட சர்வ மூல மந்திரத்தின் சிறப்பு என்ன என்பதை நமது மெய்வழி சபையின் உதவி ஞானாலய முன்மந்திரி மெய்வழி சந்திரசேகரானந்தர் அண்ணா அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். வாக்குடைய மலங்கடத்தி வயங்கா நின்று வல்லவையின் வசம்படிந்த வாசத்தாலே நீக்கரிய மும்மலங்கள் பொடியும் சாயை நின்றிலங்கும் பூரணத்தின் புதுமை ஏறி தேக்கும் அந்த நாகதத்தை தொட்டு ஊனி சேருமதி அமுத கலை பொங்கி சிந்தும் வாக்குடைய வாக்கருளும் வாணி சக்தி வளர்ஞான திருநடனம் வயங்கும் காப்பே. நேற்றைய தினம் முத்துப்பேருரை ஆற்றியவர்கள் பல தலைப்பில் பேசினாலும் கூட ஆங்காங்கு மூல மந்திரத்தை பற்றி அதனுடைய சிறப்புகளை பற்றி தொட்டு காட்டினார்கள். மூல மந்திரத்தை பற்றி நானும் என் பங்குக்கு சிலது சொல்ல விரும்புகிறேன், சொல்ல துவங்குகிறேன். மூல மந்திரம் அந்தந்த மதங்களிலும் ஒவ்வொரு பேரால் அழைக்கப்பெற்றது. சைவத்தில் அவங்க பஞ்சாட்சரம் சொல்லுவாங்க, வைணவத்தில் அஷ்டாட்சரம் சொல்லுவாங்க, ஓரெழுத்து என்று சொல்பவர்களும் உண்டு, தாரக மந்திரம் என்று சொல்லுவாங்க. இப்படி அனைத்தையுமே பொது பெயர் தான் மூல மந்திரம். அந்த வந்த தவ சிரேஷ்டர்கள் எடுத்து வைத்த தான் மூல மந்திரம். அதில் அந்த மூல மந்திரத்தில் தன்னையும் அதை சொல்பவர்களையும் இணைத்து கொள்கிறார்கள். இப்போ நமக்கு அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். செல்ஃபோன் டவர் எங்கேயோ இருக்குது, நம்ம பாக்கெட்டில் செல்லு இருக்குது. அந்த டவர் வழியாக யாரோ எங்கிருந்தோ அழைக்கிறார்கள். அந்த டவரில் இருக்கிற டவர் வழியாக அருகாமையில் உள்ள நம்முடைய செல்லில் மணி அடிக்குது. எப்படி மணி அடிக்குது? அது வேவ்ஸ் இருக்குதுங்க, அந்த அலை கற்றை அது மூலமாக உங்களுடைய செல்லை தொடுது அப்படின்னு விஞ்ஞானத்தில் சொல்கிறாங்க இல்லையா? இது எல்லாருக்கும் புரியாது ஒன்றும் இல்லை. அது மாதிரி மூல மந்திரம் சொல்பவர்களையும் அதை எடுத்து வைத்த தவசிரேஷ்டர்களையும் இணைக்கும். இதை இன்றைய தினத்தில் நாம் சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு புரியுதோ இல்லையோ, புரியறது இல்லை. அது எப்படி முடியும்? அங்கே எங்கே ஏது அப்படின்லாம் நினைப்பாங்க. என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அதுக்காக தான் இந்த செல்லுடைய இயக்கத்தை பற்றி நாம்
இப்போ நம்ம உதாரணமாக முன்னாடி சொன்னோம். இப்போ கொஞ்சம் புரியும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். ஒரு சன்னதம் பெற்ற ராமபிரான் அருளிய மூலமந்திரம் ஈஸ்வர பட்டம் பெற்ற அசுரனை, அதாவது ராவணனை அக்னியாக நின்று தடுத்து சீதையை காப்பாற்றியது என்றால், சர்வ சன்னதங்களையும் பெற்ற நம் தெய்வம் அவர்கள் அருளிய சர்வ மூலமந்திரம் நம்மை எமனிடமிருந்து காக்கும் வல்லபமுடையது என்பதற்கான வீடியோவை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி தசரதர் என்ற ஒரு அரசருக்கு ராமபிரான் பிறந்து இந்த பூமியில அவதாரம் பண்றாங்க. சில வருஷங்கள் அரண்மனையில சந்தோஷமா கழிச்சிட்டு இருந்த ராமபிரானுக்கு அவங்களோட தந்தையான தசரதர் கிட்ட இருந்து ஒரு கட்டளை வருது. அது என்னன்னா, ராமபிரான் 14 ஆண்டு காலம் வனவாசம் போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை வருது. அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்ட ராமபிரான் அவங்க மனைவியான சீதா பிராட்டியார் கூடயும் அவங்க தம்பி லக்ஷ்மண பெருமாள் கூட சேர்ந்து வனவாசம் போறாங்க. இப்படி வனவாசம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல இலங்கை ஆட்சி செய்யற ஒரு கொடிய அரசனான ராவணன் ஒரு கெட்ட எண்ணத்தோட சீதா பிராட்டியாரை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்றாங்க. ராமபிரானும் லக்ஷ்மண பெருமாளும் இருக்க வரைக்கும் அவங்களால சீதா பிராட்டியார் கிட்ட நெருங்க முடியாதுன்னு தெரிஞ்சு இதுக்காகவே ராவணன் ஒரு திட்டம் தீட்டுறாங்க. ராவணன் மாரீசனை அழைச்சு ஒரு பொன்னிறத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான மானா உருவெடுக்க சொல்லி சீதா பிராட்டியார் அதை பார்க்க வைக்கிற மாதிரி ராவணன் செய்யறாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா மினுமினுன்னு ரசிக்கக்கூடிய தன்மையில இருந்த அந்த மானை பார்த்த உடனே சீதா பிராட்டியாருக்கு அது மேல ஒரு ஆசை வருது. அந்த மானோட அழகு அவங்கள வேற ஒரு பக்கம் திரும்பவே விடல. அவங்க கணவனான ராமபிரான போய் அந்த மானை புடிச்சு தர மாதிரி சொல்றாங்க. அதனால சீதாதேவிக்கு பாதுகாப்பா லக்ஷ்மண பெருமாளை அங்கேயே இருக்க சொல்லிட்டு ராமபெருமான் அந்த பொன்னிற மானை பிடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போறாங்க. அந்த பொன்னிறமான பிடிக்க போகும்போதுதான் ராமபிரானுக்கு தெரியுது அது ஒரு மாயமான் அப்படின்னு. ஏன்னா அந்த மானை பிடிக்கிறதுக்காக ராமபிரான் அன்பை வீசின உடனேயே அந்த மான் ராமபிரானோட குரல்ல லக்ஷ்மணா சீதான்னு கத்திட்டே இருந்துச்சு. இதெல்லாம் அந்த கொடூர அரசனான ராவணன் ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டே இருக்காங்க. இத கேட்ட உடனே சீதா பிராட்டியார் பதறி போய் ராமபிரானை காப்பாத்துமாறு லக்ஷ்மண பெருமாள் கிட்ட சொல்றாங்க. ஆனா லக்ஷ்மண பெருமாள் ராமபிரானுக்கு எதுவும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சீதை பிராட்டியார் கிட்ட சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க கணவர் ஆபத்துல சிக்கி கத்திர குரலை கேட்ட சீதாதேவி லக்ஷ்மண பெருமாள் சொல்ற அந்த வார்த்தைகளை பொருட்படுத்தாம லக்ஷ்மண பெருமாளை கட்டாயப்படுத்தி காட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. சீதா பிராட்டியரை பாத்துக்க சொன்ன ராமபிரானோட உத்தரவையும் மீற முடியாம சீதாதேவியோட கட்டாயத்தினாலையும் நடுவுல சிக்கி கொண்ட லக்ஷ்மண பெருமாள் ஒரு முடிவுக்கு வராங்க. அது என்ன அப்படின்னா, சீதாதேவி இருந்த இடத்தை சுத்தி ராமராமன்னு மூலமந்திரத்தை சொல்லி ஒரு கோடு வரைஞ்சிட்டு எந்த காரணத்தை கொண்டும் இந்த கோட்டை தாண்டி வர வேண்டாம் அப்படின்னு அவங்க அண்ணியான சீதாதேவி கிட்ட சொல்லிட்டு லக்ஷ்மண பெருமாள் ராமபிரானை தேடி காட்டுக்குள்ள போறாங்க. இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த ராவணன் ஒரு சாது போல உருமாறி சீதா பிராட்டியார பார்க்க வராங்க. அங்க போய் சீதாதேவி கிட்ட சாப்பிட ஏதாவது கொடுத்து உதவுமாறு கேக்குறாங்க. இப்படி கேட்டு குடுக்காம போனா அது அதர்ம செயல்னு எண்ணிய சீதா பிராட்டியார் உணவு எடுக்க உள்ள போறாங்க. அந்த நேரத்துல ராவணன் சீதா பிராட்டியார கடத்திட்டு போயிடலான்னு நினைச்சு அந்த கோட்டை தாண்ட நினைக்கிறாங்க.
ஆனா அவங்களால அந்த கோட்டை தாண்டவே முடியல. ஏன்னா அந்த கோட்டை தாண்டும் போது அந்த கோடே ஒரு அக்னி வேலியா தோன்றி அவங்கள உள்ள வரவே விடல. ஈஸ்வர பட்டமே பெற்றிருந்தாலும் கூட ராவணனால அந்த கோட்டை தாண்ட முடியல. லக்ஷ்மண பெருமாள் போட்ட அந்த கோடு ஏன் அக்னியா தகிச்சுதுன்னா, அந்த கோடு போடும்போது தாரகா மந்திரமாகிய மூல மந்திரத்தை சொல்லி போட்டதாலதான் அந்த கோடு ஒரு அக்னி வேலியா இருந்து சீதா பிராட்டியார காப்பாத்துச்சு. அவங்க பெற்றிருந்த அந்த ஈஸ்வர பட்டம், செஞ்ச எல்லா வகையான தவங்கள், இது எல்லாத்தையும் விட பல மடங்கு அதீத வல்லபமுடையது அந்த மூல மந்திரம். அன்று எப்படி ஒரு சன்னதம் பெற்ற ஸ்ரீ ராமபிரானோட ஒரு மூல மந்திரம் சீதா பிராட்டியாரின் உயிருக்கு அக்னி வேலியா இருந்ததோ, அதுபோல இன்று சர்வ சன்னதங்களையும் கைப்பற்ற சர்வ சன்னதாலங்கிதராகிய நம் தெய்வம் அவர்கள் நமக்காக எடுத்து வைத்துள்ள சர்வ மூல மந்திரம் நம் உயிருக்கு பாதுகாப்பான பிரம்மாண்டமான அக்னி வேலியாக அமைத்துள்ளார்கள். அதை தாண்டி யமனை நம்மை தொட விட்டு விடுவார்களா? விடமாட்டார்கள். சர்வ உலகமும் யமன் கையடக்கம், அந்த யமன் எமது கையடக்கம், போடு முத்திரை என்பது நம் தெய்வ திருவாக்கு. அப்படிப்பட்ட யமனை, எல்லா தவங்களும் எல்லா தீட்சைகளும் பெற்ற யமனை, எல்லா உயிர்கோடிகளும் கண்டு அஞ்சுகின்ற யமனை அஞ்சி விலகி ஓடச் செய்யக்கூடிய வல்லபமுடையது, செயலுடையது, விஞ்சை மதிவீர சிங்க செங்கரத்து கங்கணவராகிய நம் தெய்வம் அவர்கள் நமக்கு எடுத்து வைத்துள்ள சர்வமூல மந்திரம். திரேதாயுகத்தில் ஆஞ்சநேய பிரபு ராமநாமத்தின் பேரில் வைத்த அசையாத நம்பிக்கையால் நடந்த ஒரு நிகழ்வை இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். ராவணன் தன்னோட தவறான எண்ணத்தால இலங்கைக்கு கடத்திட்டு போன சீதா தேவிய மீட்பதற்காக ராமபிரானும் லக்ஷ்மண பெருமாளும் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் சேர்ந்து திட்டம் போடுறாங்க. அது என்ன திட்டம்னா, ராமேஸ்வரத்துக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்க கடல்ல கடக்கிறதுக்காக ஒரு பாலம் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டம். இந்த பாலம் கட்டுற பொறுப்பை ஸ்ரீ ஆஞ்சநேயர் கிட்ட ராமபிரான் ஒப்படைக்கிறாங்க. அத மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட ஸ்ரீ ஆஞ்சநேயர் பாலத்தை கட்டுறதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சாங்க. ஆஞ்சநேயர் தன் படைகளோட உதவியோட மலைகள்ல இருக்கக்கூடிய பாறைகளை உடைச்சு கொண்டு வர சொன்னாங்க. பெரிய பாறைகள், சிறிய பாறைகள் எல்லாம் எடுத்து என் முன் கொண்டு வந்த பின் நாம் சொல்லும் இடத்தில் அதை கடலில் போடுங்கள் அப்படின்னு ஸ்ரீ ஆஞ்சநேயர் சொல்றாங்க. அப்படி கொண்டு வரப்பட்ட ஒவ்வொரு கற்கள் மேலையும் ஸ்ரீ ராமபிரானை நினைச்சு ராம் ராம்னு தாரகா மந்திரமாகிய அந்த மூல மந்திரத்தை ஸ்ரீ ஆஞ்சநேயர் எழுதுறாங்க. அதுக்கு பிறகு அந்த கற்களை கடல்ல போட சொல்றாங்க. ஸ்ரீ ஆஞ்சநேயர் உண்டாக்குன அந்த பாலம் ஒரு பெரிய படையே தாண்டி போற அளவுக்கு உறுதியா நின்னுச்சு. அந்த உறுதியான பாலத்துக்கு உருபொருளாக, தாங்குகோலாக, ஒரு அடித்தளமாக, ஊன்றுகோலாக அமைஞ்சது எது அப்படின்னு பார்த்தா, அந்த கற்கள் மேல எழுதப்பட்ட தாரகா மந்திரம் ஆகிய அந்த மூல மந்திரம் தான். தண்ணியில போட்டா மூழ்கிற தன்மையுடைய அந்த கற்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் நம்பிக்கையோடையும் உறுதியோடையும் மூல மந்திரத்தை சொல்லி எழுதினதுனாலதான் அந்த கற்கள் கடல்ல மிதந்துச்சு. இந்த காலத்துல கம்பியாலையோ இரும்பாலையோ செங்கல்னால உருவாக்கப்பட்ட பாலங்கள் உறுதியா தண்ணிக்கு மேல இருக்கிறது சரி. ஆனா தண்ணில மூழ்கக்கூடிய தன்மை வாய்ந்த கற்களும் பாறைகளும் தண்ணில மிதந்து ஒரு படையே தாங்கக்கூடிய உறுதி வாய்ந்த ஒரு பாலமா இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணமா இருந்தது அந்த பலத்த கற்களோ பாறைகளோ இல்ல. ஆனா அந்த பாறைகள் மேல எழுதப்பட்ட மூல மந்திரம் தான் அந்த பாலத்துக்கு அந்த பலத்தை கொடுத்துச்சு. சீடனானவன் மூல மந்திரத்தை குருவிடமிருந்து பெறுவது எவ்வளவு கடினமானது என்பதை நம் தெய்வம் அவர்கள் வெளியாக்கிய நிகழ்வை மேற்கோள் காட்டி நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார்கள். அப்புறம் இன்னொரு கதை சொல்கிறேன்.
துவாபர யுகத்தில் கதை அது. அதாவது ராமாயண காலத்துக்கும் பின்னாடி காலத்தில் ஏற்பட்ட கதை. பாரத போர் முடிஞ்சு போச்சு. அயோத்தியினுடைய ஆட்சி பாண்டவர்கள் கைக்கு வந்துடுச்சு. அவர்கள் ராஜ்யம் நடத்துகிறாங்க. தர்மபுத்திரர் முன்னிலை தான் அவங்க தானே மூத்தவங்க, அவங்க அரசாளுறாங்க. கூட அவர்கள் 4 தம்பிகளும் அவர்களுக்கு உதவியாக இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்க வந்து இத்தனை நாள் எப்படியோ துரியோதனோட ஆட்சின்னு இருந்துச்சு, தாறுமாறாக பண்ணாங்க, நாடு எப்படியோ இருந்துச்சு, கஷ்டப்பட்டு தானே இருக்கும். துரியோதனுடைய ஆட்சி எப்படி இருக்குது? திருதராஷ்டிரன் ஆட்சின்ற பேரால் துரியோதனன் நடத்த ஆட்சி நல்லபடியாக இருந்திருக்க முடியும்? எப்படியோ இருந்திருக்கும். மக்கள் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், தர்மபுத்திரருக்கு தெரியும். இனிமே அது மாதிரி இருக்கவே கூடாது, நம்ம நாட்டில் ஒருத்தரும் கஷ்டப்படக்கூடாது நம்முடைய ஆட்சியில் அப்படின்னு பேசிக்கிறாங்க. பேசிட்டு என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. முதல் சீர்திருத்தம். இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு கவர்மெண்ட் போய் அடுத்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னு முதல்ல என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. எதையோ ஒன்றா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி முதல் இதுவாக சீர்திருத்தமாக அவங்க செய்ய ஆரம்பித்தது, நம்ம நாட்டில் ஒருத்தரும் பட்னியால் பசியால் கஷ்டப்படக்கூடாது, அவரவரும் சௌகரியமாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வழி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு யாரும் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன, முதல்ல உணவு பிரச்சனை தானே, பசி முடியணும். அதுக்காக ஒரு பாகசாலை அமைக்கிறாங்க. தினம் 1000 பேருக்கு சோறு போடணும், மதியானம் ஒரு திருப்தியாக ஒரு அமுது இது போடணும் அப்படின்னு அவங்க ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க. சரி, அது யார் நிர்வகிக்கிறது, அது யார் மேற்பார்வை பார்க்கறது, அப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க. அரண்மனைக்கு பக்கத்திலே கட்டிவிடுவோம் பாகசாலையை, இங்கேயே வந்து அவரவரும் வந்து தனக்கு வேண்டியதை பசியாக இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு அவங்க எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டாங்க. சரி, அரண்மனையில் அப்பப்போ வந்து ராஜாவும் அவனுடைய தம்பிகளுமா வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். அதுக்கு வேண்டிய ஆட்களை எல்லாம் நியமனம் பண்ணாங்க. அதுக்கு வேண்டிய அடுத்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு ஒரு மணியை கட்ட சொன்னாங்க. ஆராய்ச்சி மணின்னு சொல்கிறோம் இல்லையா, மனுநீதி சோழன் கட்டி வச்சிருந்த மாதிரி அப்படி ஒரு மணியை கட்டி வச்சுட்டு தினம் 1000 பேருக்கு போட்டவுடனே இந்த மணி அடிக்கணும். இந்த மணி அடித்த பிறகு தான், அந்த மணி சத்தம் கேட்டுட்டு பிறகு தான் அரண்மனையில் உள்ளவர்கள்லாம் வந்து மதியம் பசிப்பாடுக்கு போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. சரி, அது மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்குது. 1000 பேருக்கு பசியாறின பிறகு அங்கே யார் இருப்பாங்களோ அவங்க அந்த மணி அடிச்சிடுவாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கிற காலம். அதாவது நல்ல ராஜ்யம் இருக்கணும், நல்லபடியாக நடக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போது அந்த காலத்தில் காட்டில் ஒரு தவசிரேஷ்டர் தனியாக இருந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து துவாபர யுகத்துக்காரங்க, ராமாயண காலத்திலேயே இருந்தவங்க, தொடர்ந்து இருந்துட்டு வராங்க. துவாபர யுகத்துலேயும் இருக்காங்க. அவங்க தனியாக காட்டில் தவம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேண்டியது அவங்க ஏதோ வேணுங்கிறத பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கிற காலத்தில் மெய் பெறணும்னு ஆசை வந்துச்சு ஒரு மனத்தினருக்கு. அவர் வந்து அவங்க காலில் விழுந்து, நான் மெய் பெறணும், நீங்கள் தான் என்னை சத்குருவாக இருக்கணும் அப்படி என்று வேண்டி பிரார்த்தனை பண்ணுறார். அவர் சொல்கிறார், நான் ஏற்றுக்கிறேன், உன்னை என் மாணாக்கனாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், என்னை ஒன்றும் கேட்கக்கூடாது, அதையே கொடு இதை கொடு அப்படிலாம் கேட்கக்கூடாது, நான் சொல்கிறது செய்யணும். எனக்கு தெரியும் உனக்கு என்ன செய்யணும், உன்னை எப்படி ஆக்கணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, சத்குருவை வணங்கி நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு
ஒப்பந்தம் அப்படி தானே நினைக்கணும், சொல்லணும். அப்படி செய்துக்கிறாங்க. அந்த ஒப்பந்தப்படி அந்த மாணாக்கன் அந்த சர்க்குரு பெருமானுக்கு தேவையான பணிவிடைகள்லாம் செய்துட்டு வர்றார். பணிவிடைகள்லாம் செய்து அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்துகிறார். அப்புறம் சும்மா இருக்கிற நேரத்தில் அதை ஒரு ஆசிரமமாக சுற்றுப்புறங்களை எல்லாம் சரிப்படுத்தி அந்த ஆசிரமத்துக்கு உயிர் வேலி வச்சு அந்த ஆசிரமத்துக்குள்ள மரங்கள் இதெல்லாம் பழ மரங்கள்லாம் வச்சு அதை ஒரு சோங்கான ஒரு சோலையாக மாற்றி விடுகிறார்கள். ஆசான்கிட்ட போய் தனக்கு என்ன வேணும் எதுவும் கேட்டதில்லை. அவர்கள் இட்ட கட்டளையை செய்துட்ருக்கார். ஒரு குளவி இருக்கு இல்லையா, அது முள்ள அந்த இதுவை தன்வயமாக்கிவிடும் தன்னுடைய ஓங்கும் குரல். அதனால் அந்த ரீங்கார துணியினால் அற்ப வயதுடைய புழுவை கூட குளவியாக மாற்றிடும். அதுபோன்று தான் தவசிரேஷ்டர்களும் தன்னை அண்டியவர்களை மெல்ல மெல்ல பார்த்து அவர்கள் இவர்கிட்ட உள்ள குறைகளெல்லாம் நீக்கி கொண்டே இருப்பார்கள். நீக்கிவிடும். அதுக்கு தான் அது 12 வருட காலம் சாதாரணமாக ஆகும் அப்படிங்கிறது ஒரு முன்வந்த பாரவான்கள் தீர்மானம். அதுபடி அவங்க அப்படியே ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாணாக்கனை கூப்பிட்டு அந்த இதே ஒரு வேலை ஒன்று சொல்லி அது போய் செய்துட்டு வர்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகும் போல் இருக்குது. அது மாதிரி அந்த வேலைக்கு அனுப்புகிறாங்க. அவரும் சரின்னு போயிடுறார். போன பிறகு பார்த்தா இவங்களுடைய இறுதி காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு தெரிஞ்சுவிட்டார். நெருங்கி விட்டது, போனவன் வர்றதுக்கு இன்னும் ஒரு நாள் ஆகும். அவன் 7-8 வருஷமாக இங்கேயே இருக்கான், சொல்கிறதெல்லாம் செய்துட்டு வந்தான், அவனுக்கு நாம் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சி அதுக்கு ஒரு தீர்வு காண்றாங்க. ஓலையை எடுத்துன்னு வர சொல்கிறாங்க. ஓலையை எடுத்துகிட்டு வந்து எழுத்து அணிக்கொண்டு அதில் எழுதி அதை பக்கத்தில் வச்சுட்டு தான் படுத்து நீட்டாக படுத்து அடக்கமாயிடுறாங்க. ஊருக்கு சென்ற மாணாக்கன் ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் வந்து பார்க்கலாம். வந்தால் ஐயன் அடக்கமாயிருக்காங்க, பக்கத்தில் எழுத்து அணி இருக்குது, என்னமோ எழுதுனாங்களே போல் இருக்கு, தனக்கு என்னமோ அதில் மெசேஜ் செய்தி என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ தெரியல அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது ஒருவேளை ஓலை காத்தலத்தில் பறந்துருக்குமோ அப்படின்னு ஒரு புத்திசாலி தானே அவர்கள் சொல்லியா கொடுக்கணும். ஒரு 7-8 வருஷம் ஒரு மெய்ப்பெற்ற மகத்தால் வளர்க்க பெறுகிறவர்கள் எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு அனுமானத்தில் அப்படி பார்த்தா செடி மறைவில் ஒரு பெண் அமர்ந்திருக்கா. அவள் காதில் ஒரு ஓலை இருக்கு. ஒரு புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த பெண் உள்ளே வந்திருக்கா, இந்த ஓலை இருக்கிறத பார்த்துருக்கா, எடுத்துக்கிட்டு காதில் வச்சுக்கிட்டு இருக்கா போல் இருக்கு, அந்த ஓலையை பார்த்தா தெரியும், படித்து பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பெண் என்ன பண்ணுறா, அதுக்கு ஒரு சற்று முன்னாடி சொல்கிறேன். ஆசான் அடக்கமாகி அங்கே இருக்கிற நேரத்தில் அந்த வழியாக அந்த பெண் வந்திருக்கா. அவள் கடை குத்தாடி. ஆசிரமம் நல்ல சோங்காக இருக்கே அப்படின்னு அது என்னன்னு பார்க்கலான்னு உள்ளே வந்திருக்கா. உள்ளே வந்தால் இவர் அடக்கமாக இருக்காரு, பக்கத்தில் எழுத்தாணி இருக்குது, ஒரு ஓலை இருக்குது, வேறு யாரும் ஆசிரமத்தில் இல்லை, யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஓலையை எடுத்து காதில் மாட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம்தான் இவர் வராரு, பார்க்குறாரு, செடி மறைவில் ஒரு பெண் இருக்கிறத பார்த்துக்கிட்டாரு. சரி, அது தனக்கு தன் ஆசான் இட்ட கட்டளை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. அதை வாங்கினோம், இந்த அம்மா கிட்டன்னு வாங்க முடியல. அப்புறம் என்ன பண்ணுறாரு, தன் ஆசானை அடக்கம் பண்ண வேண்டிய அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு
முள்ள போய் அந்த அம்மா கிட்ட கடைக்கூத்தாடிக்கிட்ட அந்த ஓலையை கொடுன்னு ஏதோ கெஞ்சி கூத்தாடி பார்த்துருக்காரு. அவள் தான் ஏது சொத்து எழுதி வச்சுருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறா இல்லையா, அவள் இவர் கேட்குறதுக்கு கொடுக்குற மாதிரியா இல்லை. அது தான் கைவசம் இருக்கிறது நல்லது அப்படின்னு அது கொடுக்காம அவளும் புத்திசாலின்னு தான் சொல்லணும். எழுத படிக்க தெரியாது, அந்த ஓலையை படித்தா என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியாது. அனுமானமாக சொத்து பத்துலாம் எதையோ யாருக்கு என்ன ஏதுன்னு எழுதியிருப்பாங்க, அது தான் கையில் இருந்தால் தனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியே நினச்சி அதை கொடுக்காம அவள் வித்தை காட்டுறாள். இவர் அதை எப்படியும் வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போகிறார். யார்? நம்ம மாணாக்கன் அந்த கடைக்கூத்தாடி பின்னாடியே போகிறாங்க. இப்படி போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பஞ்சபாண்டவர்கள் அமைச்சிருக்காங்க இல்லையா பாகசாலை, அந்த வழியாக போகிறார். அவ போகிறா, பின்னாடியே இவரும் போகிறார். இவருக்கு பசி கொடுமை, பசி வந்துடுச்சு. பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தால் எதையும் வேற எதையும் பார்க்க முடியல, ஒன்றும் இல்லை, அப்படி இருக்குது. போனால் அந்த வழியாக போகும்போது அந்த பாகசாலையில் சாதம் வடிச்சிருக்காங்க, கஞ்சி குழம்பு குட்டையாக தேங்கி இருக்குது. பசி வந்துச்சு, அந்த கஞ்சியில் அள்ளி குடித்தார். அள்ளி குடிச்சிட்டு அந்தம்மா போகிறாங்களே பின்தொடர்ந்து போயின்னு இருக்கார். கஞ்சி அள்ளி குடித்தாரோ இல்லையோ, அங்கே அந்த பாகசாலையில் கட்டியிருந்த மணி ஒலிக்குது, தன்னால் ஒலிக்குது. அது கட கட கடன்னு அடிக்குது. அந்த அரண்மனையிலேருந்து வெளியில் என்ன இதுன்னு கேட்குறாங்க. இன்னும் சமையல் ஆகலை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், சாதம் வடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். மற்றதெல்லாம் இனிமேல் ஆகணும், யாருக்கும் இதுவரை நாங்கள் சாதம் இது பரிமாறலை அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அப்படி சொன்ன பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு பஞ்சபாண்டவர்களுக்கு. என்னமோ தெரியல, இது அது ஒரு மணி அலாரம் மாதிரியில் இருக்குது, ஃபயர் அலாரம் மாதிரியில் இருக்குது, என்ன ஆபத்தோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுவே. பகவான்கிட்ட போகிறாங்க. பகவான் துவாரகையில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் இது மாதிரி நாங்கள் பாகசாலை அமைச்சோம், அங்கே இப்படி மணி அடித்தது, அது என்னன்னு எங்களுக்கு புரியல அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அவங்க நான் விசாரிக்கிறேன், எனக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பிடுறாங்க. இவங்களுக்கு அந்த அளவில் அந்த நேரத்தில் அது பயம் திருப்தியாக பகவான் பார்த்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு இவங்களும் திருப்தியாக வந்துடுறாங்க. பகவான் வராங்க, விசாரிக்கிறாங்க, ஒன்றும் தகவல் இல்லை. பாகசாலையில் கொஞ்சம் துருவி கிருவி விசாரிச்சிருப்பாங்க போல் இருக்கு. அப்போ சொல்கிறாங்க, யாரோ ஒரு கடைக்கூத்தாடி போனான், அவன் பின்னாடி ஒரு ஆள் போனான், அவன் கஞ்சியை வாயை அள்ளி குடித்தான், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் நாங்கள் யாருக்கும் போடலை, அந்த மணி ஏன் அப்படி அடித்ததுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகவானுக்கு ஒரு இது தோணிச்சு, 1000 ஒரு மகாத்மா பசியார்னா 1000 பேர் பசியார்னருக்கு இணை அப்படின்னு சொல்லி வேத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது, அது பகவானுக்கு தெரியும். அப்புறம் யார் அந்த கடைக்குத்து ஒரு க்ளூ கிடைச்சது இல்லையா, கடைக்குத்தாடி ஒருத்தர் போனால் பின்னாடி ஒருத்தர் போனார், அவர் தான் கஞ்சி எடுத்து குடித்தாருன்றதில் அவர் மகாத்மாவாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு எண்ணம் வந்துடுச்சு. போய் முள்ள கண்டுபிடிச்சிடுறாங்க. கடைக்குத்தாடி பின்னாடி ஒருத்தர் பின்னாடியே போயிட்டுருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அது காதில் ஓலை இருக்கிறதும் பார்த்துட்டாங்க. என்ன விசாரித்தாங்களோ என்னமோ தெரியல, இந்த மாதிரி ஆசிரமத்தில் ஐயன் அடக்கமாயிட்டாங்க, அவங்க அந்த ஓலையை இவ வச்சுக்கிட்டு இருக்கா, இவட்ட வாங்க முடியல அப்படின்னு எதை சொல்லியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. அந்த ஓலையை பக்குவமாக அவகிட்டேருந்து வாங்கி வெட்ட கொடுக்கணும். இது பகவானுடைய சித்தம். உடனே என்ன சொல்கிறாங்க, இங்கே ஐயா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடுங்க, நாட்டில் உள்ள கடைக்கூத்தாடிகள் எல்லாரும் அவரவர் கற்ற வித்தையை இங்கே அரசர் முன்னிலையில் காண்பிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க. வைரத்தோடு ஒன்று முதல் பரிசு, நல்ல யார் சிறப்பாக
கூத்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு வைரத்தோடு பரிசு அப்படின்னு அறிவிப்புலேயே சொல்லிட்டாங்க. தேதி குறிப்பிட்டாச்சு. அந்த தேதியில் நாட்டில் உள்ள எல்லா கடைக்கூத்தாடிகளும் வந்துட்டாங்க. நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த அம்மாவும் வந்துடுச்சு. என்ன முதல் பரிசு பெறுவதற்கு அவரவரும் அவருடைய கூத்தை காண்பிக்கிறாங்க. முதல் பரிசு பெறுவதற்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டால், வைரக்கம்மலை காலில் வைக்கப்படும். அவன் கூத்தாடிக்கிட்டே அந்த வைரக்கம்மலை காதில் போட்டுக்கணும். இதான் கண்டிஷன். அதே மாதிரி அந்த அம்மாவும் வந்து கூத்தாடிக்கிட்டே இருந்து இந்த கம்மலை காதில் போட்டுக்கிறதுக்காக காதில் இருந்த ஓலையை முதல்ல கழட்டி விட்டுட்டாங்க. அப்போ தானே இந்த கம்மலை போட்டுக்க முடியும். அப்படி போட்டுக்கிட்டாங்க. முதல் பரிசு கம்மல் கொடுத்தாச்சு. அவரும் போயிட்டாங்க. இந்த கூத்து ஆடும் பொழுது அந்த மகாத்மா நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்து அந்த ஓலையை எடுத்துன்னு ஓடியே போயிட்டார். இதுவரை அந்த அம்மா விடாமல் பின்தொடர்ந்து இருந்தவர், அவருக்கு ஓலையில் தான் நாட்டம், அவர் ஓடிட்டார். இதே பகவானும் பார்த்துட்டாங்க. அவருக்கு ஓலை கிடைக்கணும்னு நினச்சாங்க, கிடைச்சிருச்சு. இந்த அம்மாவுக்கு வந்து இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு அந்த மணி அடித்ததனுடைய ரகசியம் என்னங்கிறது சொல்லணும், அதுவும் தெரிவித்தாச்சு. அந்த கஞ்சி குடித்தவர் ஒரு மகாத்மா, அவர் ஒருத்தர் பசியாருனது 1000 பேருக்கு இணையானது அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்லி முடித்து அங்கே இருந்த சிக்கலை முடித்தாங்க. அப்படின்னு அந்த பண ஓலையில் என்ன எழுதியிருந்தது அப்படிங்கிறது ஒரு அதானே, அவருக்கு பண ஓலை கிடைச்சது சரி, அதில் ஐயன் எழுதியிருந்தாங்கன்னா என்ன எழுதியிருந்தாங்க? மூல மந்திரத்தை எழுதியிருந்தார்கள். மூல மந்திரத்தை அப்போத்தான் முதல்ல அந்த 8 வருஷம் கழித்து அத்தனை பாடுபட்டவருக்கு ஐயன் கொடுக்குறாங்க. அதை அவர் எடுத்தார், ஓலையை பார்த்தாரு, மூல மந்திரம் தன் ஐயன் தனக்கு கொடுத்தது என்று படித்து பார்த்துட்டு போட்டுடுறாரு, அந்த ஓலையை போட்டுடுறாரு. இந்த கதையை ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்தில் ஆண்டவங்க கோடிட்டு காட்டுறாங்க. பனஞ்சுவடி ஓட்டதனில் பார்த்ததனை பார்த்து போட்டதன் பலன்தான் என்ன அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, மூல மந்திரத்தினுடைய சிறப்பு இத்தகையது என்று நாம் உணர வேண்டும். அதுக்காகத்தான் இந்த கதையை நம்ம தெய்வம் அந்த வேதாந்த நூலில் கொண்டு வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி மூல மந்திரத்தை நம்ம வேதத்தில் சொல்லும் பொழுது வேதத்தின் சிகரம் என்று சொல்கிறாங்க. இப்போது இங்கே ஜீவ சகோதரர்களுக்கெல்லாம் மூல மந்திரம் தெரியும். அவர்களுக்கு காஷாய தீட்சம் பொழுது மூல மந்திரத்தை தெய்வம் உத்தரவு செய்தார்கள். மூத்த ஒரு அங்கத்தினர், காஷாயம் பெற்ற ஒரு அங்கத்தினர் வந்து காஷாயத்தை அணிவித்து அந்த மூல மந்திரத்தையும் சொல்லி கொடுத்து போவாங்க. ரகசியமாகத்தான் சொல்லுவாங்க. நாங்கள்லாம் வந்து சேரும் பொழுது மூல மந்திரம் ரகசியமாகவே சொல்ல பெறும், எங்களுக்கு கற்பிக்க பெறும். அப்புறம் தூள ஒழுக்கத்தையும் அந்த காஷாய தீட்சத்தின் பொழுது தான் மூத்த அங்கத்தினர் சொல்லிக் கொடுப்பாங்க. என்னென்ன ஒழுக்கம் இருக்கணும், எப்போ காஷாயம் கட்டணும், எப்போ காஷாயம் கட்டக்கூடாது, தூளை சுற்றி எப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. இதை தான் வந்து காஷாய தீட்சைன்னு தெய்வம் எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போது அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, மதியம் அரவலத்துக்கு பிறகு தவத்திலிருந்து தெய்வம் அவர்கள் ஆலயத்துக்கு வந்து எழுந்தருளினார்கள். ஒரு பெரிய உண்மையை எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க. அப்போ ஆலயத்தில் நான் அமர்ந்திருந்த சந்தர்ப்பம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. என்ன சொன்னாங்கன்னா, ஏய் முன் வந்த மகத்துக்கள்லாம் மூல மந்திரத்தை உறக்க சொல்கிறாங்கடா, நீங்கள் மட்டும் ஏன்டா ரகசியமாக சொல்கிறீங்க, நீங்களும் உறக்க சொல்லுங்கள் அப்படின்னு உத்தரவாச்சு. அது மட்டும் இல்லை, மூல மந்திரத்தை எழுதி போடுங்கள் என்று உத்தரவாச்சு. மூல மந்திரத்தை எழுதி போட்டது யாருக்காக என்ற ஒரு கேள்வியை நான் இப்போ எழுப்புகிறேன்.
பின்காலத்தில் தெய்வத்தை நம்பி மெய் வேண்டி ஆலயத்திற்கு வந்து கையேந்துபவர்களுக்காகத்தான் அந்த மூல மந்திரத்தை எழுதி போட சொன்னார்கள். இல்லைன்னா அந்த மற்றவங்களுக்கு தான் கற்பிச்சாச்சு, உறக்க சொல்லுன்னு சொல்லியாச்சு, யாருக்காக எழுதி போட சொன்னார்கள்? இப்போ இன்றைக்கு தேடி வராங்களே சாலைக்கு, அவர்களுக்காகத்தான் அந்த மூல மந்திரத்தை எழுதி போட உத்தரவாயிற்று. நாம் எல்லோருமே மூல மந்திரத்தை பெற்றவர்கள் தான். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? யாராவது தெரியாதவங்க இருக்காங்களா? தெரிஞ்சுக்கலாம், எல்லாருக்கும் தெரியும் மூல மந்திரத்தை. அதாவது அடிக்கடி கேட்குறாங்க, எங்களை மெய்வழியில் சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், மெய்வழியில் சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்காதீங்க, மெய்வழியில் சேர்ந்துக்கிறீங்களான்னு நாங்கள் தான் உங்களை கேட்குறோம். இந்த ஒழுக்கத்தில் இருந்தால் நீங்கள் மெய்வழியாளர்கள் தான். தெய்வம் எடுத்து வச்ச ஒழுக்கத்தில் இருந்தால் மெய்வழியாளர்கள் தான். அப்போது இப்போ நாம் என்ன பண்ணோம், நாம் மெய்வழியாளர் அப்படின்ற நம்பிக்கை, ஈமான் நமக்கு இருக்கணும். நம்ம தெய்வம் எடுத்து நமக்கும் தெய்வத்திற்கும் உறவு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். நாம் மெய்வழி சட்டத்திட்டங்களை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரியணும். இந்த ராமாயண காலத்து கதை அதான் சொன்னேன். சீதா பிராட்டியார் அந்த கோடு தாண்டினாங்க. அந்த கோட்டில் என்ன இருந்தது, தாரக மந்திரம் தான் வச்சு அந்த உத்தரவு போட்டு அது வச்சுருந்தாங்க. அது நெருப்பாக தகிச்சது எதிரிக்கு. அந்த கோடு தாண்டினா ஆபத்து. சீதா பிராட்டியாருக்கே ஆபத்துலாம் நாமெல்லாம் எந்த மூலை அதை நினைக்கணும். ஆக நாம் இன்றைக்கி முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது மூல மந்திரத்தினுடைய சிறப்பை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பிக்கையோடு நாம் மெய்வழியில் உள்ள சட்டத்திட்டங்களை, தெய்வம் ஏற்படுத்தி உள்ள சட்டத்திட்டங்களை மீறவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் மீறக்கூடாது. சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு அநேகமாக இதுவரை தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளலாம். அது மீறாமல் இருந்தால் மெய்ப்பலன் உண்டு என்று கூறிக்கொண்டு என்னுடைய முத்து பேருரையை நிறைவு செய்கிறேன்.